ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா கெம் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தெர்மோடைனமிக்ஸ். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக எல்லாத்தையுமே எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? தெர்மோ அப்படின்னா ஹீட், டைனமிக்ஸ் அப்படின்றது மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோ ஆஃப் ஹீட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஹீட்டு ஃப்ளோ ஆகும் பொழுது சம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். கரெக்டாக? அந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது என்னென்ன ப்ராசஸ்லாம் கோயிங் ஆகுது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ். புரிஞ்சுச்சா? ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ளோ ஆகும்பொழுது சம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் தெர்மோடைனமிக்ஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் லா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது, எந்த மாதிரியான சிஸ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். அது என்ன மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் இருக்குது, மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் இருக்குது. மைக்ரோஸ்கோபிக் அப்படின்றது என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆட்டம், மாலிகுல் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், தட் இஸ் மைக்ரோஸ்கோபிக். இப்போ ஆட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது, எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது இல்லைங்களா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணோன்னா அதெல்லாம் நம்ம மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். அப்போ மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அப்படின்றது என்ன? இப்போ ஒரு மேட்டர் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க, வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போது இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை பற்றியோ இல்லைனா ஒரு மேட்டரை பற்றி படிக்கிறது, இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட்டு, இந்த மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணோன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்னு சொல்கிறோம். இஸ் இட் கிளியர்? நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்துலாம் கொஷின் எடுப்பாங்க. இப்போ தெர்மோடைனமிக்ஸ்னால் ஃப்ளோ ஆஃப் ஹீட். நான் உங்களுக்கு வந்து டைரெக்டாக கீ பாயிண்ட் என்னன்ற மாதிரி தான் கொஷின் இப்போ நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸ் லா வந்து நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணவே முடியாது. புரிஞ்சுதுங்களா? அப்போது மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு தான் என்ன மாதிரியான லாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்ம படிப்போம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் படிப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிங்க. தெர்மோடைனமிக்ஸ்லாம் எந்த மாதிரியான சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இஸ் இட் கிளியர்? ஓகே, இப்போது நம்ம தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டோம், எந்த மாதிரியான சிஸ்டத்துக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறனாவே இந்த டேர்ம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதிலேருந்து கூட நம்மளுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு சிஸ்டம் சரௌண்டிங் பவுண்ட்ரி பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா இதை ஒரு பிக்சரைஸை நான் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, வாங்க. ஓகே, இங்கே பாருங்கள். இதுக்குள்ளே நான் ஒரு மேட்டர் வச்சுருக்கேன். இந்த உள்ளே இருக்கிற இந்த மேட்டர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சிஸ்டம்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சிஸ்டம். ஓகே, இதுவே அந்த சிஸ்டத்தை வச்சிட்ருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகே, வெயிட் அ மினிட். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது என்னன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது, நான் எதை ஸ்டடி பண்ண போகிறேனோ அதை வந்து நான் இதுக்குள்ளே நான் வச்சிட்ருக்கேன் வச்சுக்கிங்களேன். இது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சிஸ்டம்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ எதுக்குள்ளே வச்சிட்ருக்கோமோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா
பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேவா? பவுண்ட்ரினா என்னன்றதை நான் இன்னும் ஒரு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சிஸ்டத்தை தவிர்த்து மிச்சம் இந்த ரிமைனிங் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சரௌண்டிங்ஸ். அப்போ இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ணுது பார்த்திங்களா இந்த பார்ட், இதை தான் நம்ம பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பிக்சரல் ரெப்ரசன்டேஷனை வச்சு நம்ம படிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்குறேன், அதுக்குள்ளே ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். இதையே நான் இப்போ நம்ம ஒரு லேபில் செய்கிறோம்னு வச்சுக்கிங்களேன், அது மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி கணக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லேபில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸாமின் பண்ண போகிறேன், ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை வச்சு நான் இந்த பீக்கருக்குள்ளே இருக்கிற இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் நான் ஸ்டடி பண்ண போகிறேன்னா அதை தான் சிஸ்டம்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த பீக்கர் சுற்றி வெளியே இருக்கிற இந்த இந்த ரிமைனிங் பார்ட்டில் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சரௌண்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, என்னென்னு சொல்கிறோம்? சரௌண்டிங்ஸ். இஸ் இட் கிளியர்? தென் இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ணுறது யார், எதில் எடுத்துக்கிறோமோ அந்த பீக்கர். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இதை பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகே, செப்பரேட் பண்ணுற அந்த லேயரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகே, முக்கியமான திங்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த சிஸ்டமும் சரௌண்டிங்கும் யாருக்குள்ளே இருக்கிறாங்க, இந்த ஒரு தனியாக ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம யூனிவர்ஸ்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ இது டோட்டலாக ஓவராலாக அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா யூனிவர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ புரியுதுங்களா? நான் இப்போ சொல்கிற விஷயத்த இப்போ நம்ம அப்படியே அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸ்பெசிஃபைடு பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ்க்குள்ளே ஒரு பார்ட்டை மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் வச்சுக்கிங்களேன், அந்த பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்பெசிஃபைடு பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபைடு பார்ட், எதனை பற்றி நான் ஸ்டடி பண்ண போகிறேனோ அதை தான் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ சரௌண்டிங் என்ன, அந்த சிஸ்டத்தை தவிர்த்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸில் இருக்கிற அந்த சிஸ்டத்தை தவிர்த்துட்டு இருக்கிற அந்த ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே சரௌண்டிங்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது பவுண்ட்ரினா என்ன, நம்ம முதல்ல பார்த்துட்டோம் இல்லைங்களா, சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ணுறது அந்த பார்ட்டு தான் பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகே, பேசிக் திங்ஸ் இவ்வளோ தான். இதை பற்றி ரொம்ப டீப்பாக படிக்கணும்னா அவ்வளோ அவசியமே இல்லை. ஓகே, ஜஸ்ட்டு ஒன் லைனர்லேயே முடிச்சிடலாம். சிஸ்டம்னா என்ன, ஸ்பெசிஃபைடு பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். சரௌண்டிங்னா என்ன, ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த சிஸ்டம். பவுண்ட்ரினா என்ன, எனிதிங் விச் செப்பரேட் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். இஸ் இட் கிளியர்? இது தெரிஞ்சிட்டாவே போதும். சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்ட்ரி, இந்த பேசிக்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சிஸ்டம் படிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, நம்ம எடுத்துக்கிற எதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோமோ அதை தான் சிஸ்டம்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போது அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகே, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் த சிஸ்டம்: ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அதுக்கும் இந்த பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி. நம்ம எல்லோரும் நிறைய பேருக்கு காஃபி லைக் பண்ணிவோம் இல்லைங்களா, அதை வச்சே நம்ம சொல்லலாம். சில பேர் காஃபி குடிக்கலன்னா அவங்களுக்கு வேலையே இருக்காது, ஒன்றுமே நடக்காது, ஹெட்டேக் வந்துடும். கரெக்டுங்களா? அப்படின்னா அதே நம்ம எக்ஸாம்பிளை வச்சு இந்த மூணுத்துக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் கொஷின் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிஸ்டம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்கிறேன். ஓகே, என்னென்னா நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு டீ ரொம்ப பிடிக்குங்க, அதனால் நான் போகிற வேலை செய்கிற இடத்துல எனக்கு டீ கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சுட சுட டீ குடித்தா தான் பிடிக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்னா ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகிறேன் என்னோடய டீயை. ஓகே, ரொம்ப ஹீட்டாக நான் அதை ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ளாஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் நம்ம வச்சுட்டு இருக்கிறது அது ஒரு நல்ல நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தாலும் அது நல்லா ஹாட்டாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல எடுத்துகிட்டு போகும்போது அப்போ நான் அங்கே போய் பார்த்தாலுமே அந்த ஹீட் அதே ரேஞ்சில் தானே இருக்கும். இப்போ உள்ளே இருக்கிற ஹீட் எனர்ஜி எப்படி இருக்கும், குறையாமல் இருக்கும். அதே மாதிரி
அதில் உள்ள நான் எவ்வளோ டீ எவ்வளோ அதில் டீ ஊற்றிருக்கிறனோ அவ்வளோ டீயும் அதில் இருக்கும். கரெக்டாக? அப்போது நான் அந்த குவான்டிட்டி எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதை நான் மாசுன்னு எடுத்துக்கலாமா? அதை வந்து மாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? டிஎம்னா இன்ஃபினிட்டிவ்ஸ்லி ஸ்மால் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இதை நம்ம எனர்ஜின்றது ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை டிஇன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது நான் சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணுறேன், இல்லைன்னா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த டீ 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து செக் பண்ணாலும் அதனுடைய ஹீட் எப்படி இருக்கும்? சேம் அப்படி தான் இருக்கும். எந்த எக்ஸ்சேஞ்சும் நடந்திருக்காது. இப்போ இதுதான் சிஸ்டம். இப்போ இந்த ஃப்ளாஸ்க்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்கிற டீ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் இருக்கிற அதனுடைய எனர்ஜி என்ன ஆகலை? சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. கரெக்டாக? அதே மாதிரி அதனுடைய மாஸ்னால் என்னது? டீ எவ்வளோ அமௌண்ட்டு நான் அதில் போர் பண்ணியிருந்தனோ அந்த அமௌண்ட்டை என்ன ஆகலைன்னு பார்த்தோன்னா சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இது நல்லா புரிஞ்சிச்சுங்களா? அப்படியே இருக்கும். அப்போ இது இந்த மாதிரியான சிஸ்டத்தை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? சரௌண்டிங்ஸோட மாஸையும் எனர்ஜி ஹீட் எனர்ஜியும் என்ன பண்ணலை? அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை டு தி சரௌண்டிங்ஸ். ஓகே, சிஸ்டம் என்ன பண்ணலை? எனர்ஜியையும் மாஸையும் சரௌண்டிங்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. அப்படின்னா அந்த சிஸ்டத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகேவா? எனர்ஜி, போத் எனர்ஜி அண்ட் மாஸ் எக்ஸ்சேஞ்ச், நோ எக்ஸ்சேஞ்ச். இதுதான் கீ பாயிண்ட். பாருங்கள், நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சாரி, இந்த டேப்லெட் கழுத்தில் பாருங்களேன், என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்? நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அண்ட் மாஸ் வித் சரௌண்டிங். இதுதான் கீ பாயிண்ட்டுங்க. ஐசோலேட்டட் சிஸ்டம் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எனர்ஜியும் மாஸும் சரௌண்டிங்ஸோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காது. அப்போ இதை நான் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஇ இஸ் ஈக்குவல் டு 0, டிஎம் ஈக்குவல் டு 0. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணலைனாவே நம்ம வந்து ரெண்டுமே வந்து நோ சேஞ்ச் அப்படின்னாவே இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். நம்மளுக்கு கொஷின் இப்படி கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லாவே புரியும். இப்போ வந்து நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ரியாக்ஷன் இஸ் ஷீல்டு கண்டெய்னர். இப்போ வந்து நம்ம எடுத்தது வந்து தெர்மோஃப்ளாஸ்க் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா? டீ எடுத்தது இல்லை, எதில் எடுத்துகிட்டு போவோம்? ஃப்ளாஸ்கில் தானே எடுத்துகிட்டு போவோம். அப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரியாக்ஷன் இஸ் ஷீல்டு கண்டெய்னர். இப்போ நான் ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணுறேன்னா அது நல்ல ஒரு ஷீல்டு கண்டெய்னரில் நான் கேரி அவுட் பண்ணேன்னா அந்த சிஸ்டத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நான் இங்கே வந்து நான் உங்களுக்கு டீ ஃப்ளாஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன் ஞாபகம் வச்சதுக்காக. ஓகேவா? இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஹீட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் இருக்கு இல்லையா, அதனால் இந்த வாலுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த பவுண்ட்ரி, இங்கே யூஸ் பண்ணுற பவுண்ட்ரி வந்து அடியபேட்டிக் வால்னு சொல்கிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் கொஷின்ஸாக நான் உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட்டு கீ ஆன்சர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன, அது என்ன கண்டிஷனில் இருக்கும், அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள், என்ன மாதிரியான பவுண்ட்ரி அங்கே யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கம்பேரிட்டிவாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஐ பிலீவ் தட் ஐசோலேட்டட் சிஸ்டம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம் போகலாம். க்ளோஸ்டு சிஸ்டம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து டீ வச்சுருக்கேன் இல்லைங்களா, நான் வந்து டீ ட்ரிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் டைம் ஆகும், கொஞ்சம் நேரம் ஒர்க் இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஒரு கப்பில் என்ன பண்ணிடுறேன், டீயை வந்து குடிக்கலான்னு ஊற்றிட்டேன். ஆனால் டைம் இல்லை எனக்கு, ஒர்க்கு மேலே ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டைட்டாக ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் என்னுடைய அந்த கப் ஆஃப் டீயை. ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டாக லிட்டு மட்டும் தான் போட்டு மூடினேன்.
ஓகேவா? இதிலேருந்து வர கேஸஸ் என்ன ஆகும்னா பட்டு அந்த லிட்டில் பட்டு திருப்பி அந்த டீ அதிலே தான் இருக்கும். சுட நம்ம டீ ஊற்றும் போது அப்போனா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், நான் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த டீ அப்படியே சூடாக இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ என்ன ஆகியிருக்கும், இந்த சூடாக இருக்கிற அந்த டீ வந்து சில்லுன்னு ஆகிட்டுருக்கும். கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அந்த ஹீட் எனர்ஜி சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஓகேவா? அப்போ டி என்னவாகியிருக்கு, நாட் ஈக்குவல் டு 0 ஆகுது. புரிஞ்சுதா? இன்னொரு கான்செப்ட் என்ன பார்க்குறோம், மாஸ், அதாவது அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். நம்ம இங்கே என்ன எடுத்துருக்குறோம், டீயோடைய குவான்டிட்டி குறையுதுங்களா? இப்போ அதிலே தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இதனுடைய மாசு எக்ஸ்சேஞ்சு ஆகாததுனால நாட் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த கான்செப்ட் அப்படியே பாருங்களேன் க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு. இதுதான் கீ பாயிண்ட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி எனர்ஜி நாட் மாஸ் சொன்னேன் இல்லைங்களா? எனர்ஜி மட்டும்தான் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, மாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. அதனால் நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் எழுதுகிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் கூட நமக்கு கொஷின் கொடுப்பாங்கன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை க்ளோஸ் பண்ணி தானே வச்சுருக்கேன். அதனால் ரியாக்ஷன் இன் க்ளோஸ்டு வெசல் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாமா? நம்ம என்ன வேணாலும் க்ளோஸ்டு வெசலில் நம்ம என்னென்ன ரியாக்ஷன் பண்ணாலுமே அது எல்லாமே க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளில் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹாட் வாட்டரை ஹீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கிங்களேன். அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஹீட் பண்ணுறேன்னா, இப்போது இதையும் நம்ம என்னென்னு சொல்லலாம், க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய நம்ம டே டு டே லைஃப்பில் ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது, க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இது முக்கியமான பாயிண்ட்டுங்க, இந்த டயாதெர்மிக் வால். இது கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்கங்க. இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க. பவுண்ட்ரி இந்த மூணுத்துக்குமே கம்பேரிட்டிவாக படிச்சுக்கிங்க. ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு நம்ம என்ன பவுண்ட்ரி படித்தோம், அடியபேட்டிக் வால்னு படித்தோம் இல்லைங்களா? அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இங்கே என்னென்னா டயாதெர்மிக் வால். அது என்ன டயாதெர்மிக் வால்? டயாதெர்மிக் வால்னால் என்னென்னா எனர்ஜியை மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண அலோவ் பண்ணும். ஒன்லி இட் அலோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி டு த சரௌண்டிங், நாட் ஃபார் தி மேட்டர். அதனால் இந்த பவுண்ட்ரி நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டயாதெர்மிக் பவுண்ட்ரி, டயாதெர்மிக் வால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? க்ளோஸ்டு சிஸ்டம் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓப்பன் சிஸ்டம். ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, டீ குடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், நான் என்னுடைய கப்பில் என்ன பண்ணுறேன், ஊற்றி வச்சுட்டேன். ஆனால் மூடலை. வேலை இருக்குதுன்னு போயிட்டு வந்தேன், திருப்பி பார்க்குறேன் ஃபுல்லாக ஜில்லுன்னு ஆறி போயிட்டுருக்கு. இப்போ இங்கே என்ன ஆகியிருக்குன்னு பாருங்களேன். சுட நான் டீ ஊற்றும் போது என்ன ஆகும்னா ஆவி பறக்குமா? ஆவி பறக்குதுன்னா என்ன அர்த்தம், அந்த வேப்பரில் கண்டிப்பாக டீயோடைய பார்ட்டிகல்ஸு கண்டிப்பாக என்ன ஆகியிருக்கும், சரௌண்டிங்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகியிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இங்கே மாசு கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்றது புரியுதா? இப்போ dm இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்றது உங்களுக்கு புரியும். சேம் வே ஹீட்டும் என்ன ஆகியிருக்கும், சில்லுன்னு ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போது ஹீட் எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகியிருக்கு வித் த சரௌண்டிங்கு. அதனால் d இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஒரே டிவி கப்பை வச்சு 3 கான்செப்ட்டும் முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ ஓப்பன் சிஸ்டத்துக்கும் இப்போ பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை, போத் எனர்ஜி அண்ட் மாஸ் எக்ஸ்சேஞ்ச் வித் சரௌண்டிங். இதுதான் ஓப்பன் சிஸ்டம். அதோட கண்டிஷன் என்ன பார்த்தோம், டிஇ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, டிஎம் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரியாக்ஷன் இன் வெசல்ஸ், open vessel. I didn't mention here open vessel, you have to write it in that open vessel. ஓப்பன் வெசல் நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம ஓப்பன் வெசலில் நம்ம ட்ரை பண்ணாலும், ரியாக்ஷன் கேரிட் அவுட் பண்ணாலுமே அது எல்லாமே என்ன எக்ஸாம்பிளாக ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். லாஸ்ட்டு பிஜிடிஆர்பியில் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, ஜிங்க் கிரானுல் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்
அது என்ன ரியாக்ஷன், இது நான் அப்படியே வந்து இது நம்ம லிங்க் பண்ணிக்கலாமா? ஓப்பன் சிஸ்டமில் வருமா, இல்லை க்ளோஸ்டு சிஸ்டத்தில் வருமா, இல்லை ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் வருமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், ஜிங்க் கிரானுல்ஸை போட்டுட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நான் அதில் ஆட் பண்ணுறேன். என்ன ஆகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு ஜிங்க் கிரானுல்ஸோட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும், இந்த ரியாக்ஷனில் என்ன கேஸ் எவால்வ் ஆகுன்றதை நான் இங்கே கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன மாதிரியான ரியாக்ஷன்றதையும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. தெரிஞ்சவங்க இது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இதை பற்றி நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். மெயின் கீ பாயிண்ட் அப்படியே ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ன்றது ஹீட் ஃப்ளோ ஆகும்போது க்ரியேட் ஆகிற ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸை ஸ்டடி பண்ணுறது தான். இது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் தி மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். தென் தெர்மோடைனமிக் டேர்ம்ஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்ட்ரி, இதை பற்றிலாம் பார்த்தோம். தென் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமில் 3 டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கார்னரில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் கிரானுல் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், என்ன கேஸ் வந்து லிபரேட் ஆகும், இது என்ன மாதிரியான டைப் ஆஃப் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள், இதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், நீட்டு, செட் எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எல்லாருக்குமே இந்த தெர்மோடைனமிக்ஸ் டாபிக் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.